ரீல் எல்லாம் மாட்டிட்டேன். என்ன தியேட்டர் நடத்துற? ஏசி நீ போட்டுருக்க. ஏசி எங்க ஒண்ணே காணோம். எவயா படம் பாப்பா? ஏசி தியேட்டர்னு எவன் சொன்னா உனக்கு? போர்டுல போட்டுருக்க. ஏய் காரசிங்கிறது என் பேரு, ஏசிங்கிறது எங்க அப்பன் பேர்ரா. என்னையா அப்பன் பேரு? ஆரிச்சாமி. ஆவுக்கு ஏ, சாவுக்கு சி. அதான் ஏசி. ஏதோ எடுக்கிறது 3 ரூபா டிக்கெட், அதுல 3/4 ரூபா கடை, இதுல உனக்கு ஏசி. நம்ம மோசம் போயிட்டோம். நம்ம மோசம் போயிட்டோம். என்னடா நியூ படத்தை திருட்டு விசில பாத்துட்டு இருக்கானுங்கண்ணே. திருட்டு விசிடியா? நீ கண்ணால பாத்தியாடா? சிம்ரானே சக்கரை நிக்கிற இடுப்பு வளைச்சு ஆடுதுனே. டேய் அம்புட்டு மேல இருக்கிற உருட்டு கட்டல இருந்து பின்னால வா. ரொம்ப சேட்டை பண்றாங்க. உண்மையிலே திருட்டு விசில படம் பார்க்கறடா. அடிச்சு தூசம் பண்ணுங்கடா ஆளுங்கள. என்ன தைரியம் தான் திருட்டு விசில படம் பாப்பறீ? வேடா நோகாம நொங்குதீங்களா? அது திருடிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் படம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா. அத வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விசிட்ல படம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம், 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுக்க நீ பாக்குறீனா உனக்கு என்ன தைரியம்டா? எரும மாடு பயற. திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. நாலாரி மூளைல கலவ. ஐயோ பிரமாதம். அண்ணே இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா இனிமேல் யூஸே ஆகாது போல் இருக்கே. திவ்யாவோட கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவோம். சாப்பிடுற நானா? எப்படி வாடா கம். இருங்க வரேன். இது அவளை விட பிடிவாதமா இருக்குது. இது வராது. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாம வந்துட்டேன். இல்லங்க நீங்க என்ன இப்படி அப்படின்னு கூப்பிடுற டைம் எல்லாம் தாண்டி போச்சு. ஐயோ நான் கூப்பிட்டது உங்க. யூ see என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாரும் என்ன ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நான் ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமல்ஹாசனோ தான் எனக்கு ஹஸ்பண்டா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட பேட் டைம் அந்த தண்டபாணிக்கு தான் என்னோட கழுத்தை நீட்ட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க என்ன வான்னு கூப்பிட்டா கூட வர்ற சுதந்திரம் எனக்கு இல்ல. நான் ஒரு சிறைப்பறவை. இப்ப என்னோட ஆல் காப்பி ரைட்ஸ் கண்ட்ரோல்டு பை மை ஹஸ்பண்ட் only. நான் கூப்பிட்டத நீங்க கூப்பிடலாம், பட் யூ ஆர் டூ லேட். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்ப என்னோட வாழ்க்கை என் புருஷனோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கு. அதோட சாவி அந்த ஆளோட சட்ட பாக்கெட்லயே இருக்கு. இப்ப என் லைஃப் அந்த ட்ரங்க் பெட்டிக்கு தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ நான் சொல்றத வேண்டாங்க. எக்ஸலென்ட், மார்வெலஸ், பியூட்டிஃபுல். அடடடடடட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? ஏண்டி அவன் என்னமோ கையை இப்படி இப்படிங்கறான், நீ என்னமோ இடுப்பை இப்படி இப்படி ஆட்டிட்டு வந்து நிக்கிற. உன் லைசென்ஸ் என் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கா? ஏண்டி நான் ட்ரங்க் பெட்டினா இவன் விஐபி சூட் கேஸா? கொஞ்ச நேரத்துக்கு லோக்கல் அவாய்ட் பண்றா. இடியட். யாரா அவன் இடியாப்ப வைக்கிறவன்? மிஸ்டர் தண்டா, அந்த பொண்ணு மேல அனாவசியமா சண்டையப்பட்ட சுட்டு பொசுக்கிடுவேன். டச்சா என்ன மிலிட்டரியில இருந்து இப்படி பேசுற? பட்ட பகல்ல என் ஒய்ஃபை இப்படி இப்படின்னு கை நீட்டி கூப்பிடுறா. அவனை சுடாம என்ன பேசுற? ഇവിടെ എന്താണ് ബഹളം? செவப்பு பவளம். മിണ്ടാതിരിക്കൂ. ആ ചെറുക്കൻ ഒരു കറുപ്പ് കരസനാണ്. റോഡിൽ പോകുമ്പോൾ കുനിച്ചു തല നിമിരാണ്ട് പോകും. ആ തമ്പിയെ ചീത്ത പറയണ്ട. മൂട് വായേ.
இந்த காலனில ஏகப்பட்ட லாங்குவேஜ் எனக்கு ஒண்ணும் புரியலடா. இங்க பாருங்க, இவங்க மேல சந்தேகப்பட்டீங்க, நான் தீ குளிச்சிருவேன். முதல்ல நீ போய் குளிடா, அப்புறம் தீ குளிக்கிறத பத்தி இத யோசிப்போம். பாருங்க, அவங்க சிஸ்டர் மாதிரி. அப்படின்னா இவன் மேல சத்தியம் பண்ணு. அதான் சாக்குன அவன் மேல போய் ஒட்டாதடி. இப்ப சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன் சிஸ்டர் மாதிரின்னு சத்தியம் பண்ணு. ஐயோ, நான் கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த எல்லாருமே என் சிஸ்டர்ஸ் தாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணுங்க லிஸ்ட்ல என் பொண்டாட்டி இல்லன்னு சத்தியம் பண்ணு. அடடடடட, சத்தியமாங்க. Thank you. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீலு, உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சிட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில ஓடி வருவா. எதிரில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். சூப்பர் ஐடியா. ஆனா நீதான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய், என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சிட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல. அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போ, போயிடு. நில்லுப்பா. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணியான ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னாதானே தெரியும். அதான் சொல்றேன், தேடு. வா. அடச்சே, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்ப நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்ச தூக்கி போட்டுருக்கணும். காதுலயே சொல்லின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ பயா, நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ, துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. நீங்க என்ன பண்றீங்க? எங்க கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய், ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது. சரி இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல. பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல. நம்பிக்கைனா துண்டை ஊத்து கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய், ரீஃபில். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட் போடுறீங்க, தலையில கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுதுல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல. கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பெட்டி எடுத்துட்டு வரது இல்ல. பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரது இல்ல. பக்கத்துல இருக்கவங்கிட்ட நையின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும்.
ஊதிக்கங்க. ஓ ஸ்லிப் ப்ளீஸ். தேங்க்யூ. அது எச்சு அவரே ஊதி ஊதிரம் எழுதினாரு. சி. யூ கேன் யூஸ் திஸ். என் பேனா நல்லா எழுதும். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம். எங்க என் பேனாங்க. பேனாவா? ஓ அது வெறும் ரீஃபில் தானே. எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது? அது தீந்து போச்சுன்னு தூர போட்டேன். தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேட்க தூர போட்டா என்னங்க அர்த்தம்? ஐயோ நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன். ஏங்க முடிஞ்சு போச்சா முடியலையான்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. ஐயோ அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில்ல பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதல்லயே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்கை போட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வர கேஸுங்களாம் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அது பேனா மிஸ்ஸிங். பாப்பா பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க? போச்சு. என் பேனா போச்சு. ஐயோ நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன். எது புது பேனாவா? என்னங்க நீங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ 2 பேர் கூட்டு வந்து இதான் உனக்கு அப்பா அம்மான்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஐயோ இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில். எனக்கு ரீஃபில் வேணும். ஐயோ ராமா தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன். பாப்பா இதான் உன் பேனாவா? Thank you. It's okay. It's okay. டேய் கிளம்பு. It's okay. It's okay. இந்தாங்க ரீஃபில். இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம். சூப்பர் கேரக்டர் இருக்கானே இவன். செய்யாத குற்றத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? நீயே ஒரு மொட்டை பையன். ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன்னு சொன்னேன். ஒத்துக்கிடுங்கண்ணே. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணத போய் ஒருத்தர் டீ குடிச்ச கிளாஸ்ல நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிடுண்ணே. அண்ணி யாரு போய் பாப்போம். கபார் பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. பிறவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரை செஞ்ச ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியான கட்டணா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா. உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய் நீ கெடுத்து இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? ஏய் கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர. ஐயா என்னை கட்டி இறக்கிட்டாக்கியா? தெரியாம சொல்லுங்க. ஐயா ஐயா விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோரணம் வந்துட்டு இருக்கானே. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா? என்னை காப்பாத்த வாராடுறா. ஒரு சிங்கத்தை ஒரு சிறுத்தை நோக்கி பார்த்துட்டேடா. ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா. துப்பாக்கி வச்சு உன் தலையை தனியா இருக்கிறேன் பாடுறா. எலை இன்ஸ்பெக்டர் செல்லத்தோரணம் மதுரை போயிட்டாருனே. வர்றதுக்கு 4 நாள் ஆகுமானே. போயிட்டாரா? ஆலினியோட நீ க்ளோஸ்ல. அண்ணே அண்ணே அம்மா 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 ஐ காப்பாத்துங்க. இங்க வாடா. அண்ணா அடிக்காதீங்கண்ணே. அறிவிட சோறுங்க என்னடா அண்ணே என்ன அண்ணே நீங்க தூங்குன தெரியாது. என்ன தெரியாது? எதுக்கு அங்க நிப்பாட்ட வண்டியா? சின்னம்மா வீடு பக்கத்துல இருக்கு, போயிட்டு வந்துடுறேண்ணே. போடா. ஓடுற வண்டியில விழுந்து நினைச்சு உன் பணத்தை வேணா நினைச்சிட்டு இருக்க? என் பணத்தை கொடுறா. என்கிட்ட இல்ல போ. என்கிட்ட பணம் வாங்கி எவ்வளவு ஆச்சு? எனக்கு தெரியாது, நீ சொல்லு. 8 மாசம் ஆச்சு. வெங்காயம், நீ மட்டும் என்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த. டேய் 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 கொடுத்தல 8 மாசம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன். வர முடியாதுடா வெங்காயம். ஏய் என்ன இங்க கூட்டம்? ஏய் 2 பேர் பேசிக்கிறத உனக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாரியா? இருடா. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? யோ எந்த பிரச்சனையா இருந்தானே உன் வேலைய பார்த்து போயா. அடிச்சனா ராஸ்கல். யார் நடத்த? யார் வந்து பேசுறான்னு தெரியல உங்களுக்கு. நாரகலாம் காலனே வெட்டி போடுங்க. ஜாக்கிரதை. பப்ளிக்ல சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும். போங்கடா. யாரு நீ? யாரா? டேய் யாருன்னு கேக்குறான்ல. சின்ன பகவதிடா. அப்படினா பெரிய பகவதியோட சிசிங்க. எவன்டா அந்த பெரிய பகவதி? பகவதியே தெரியாதா?
ஆமா இது எந்த ஊரு? தலைவெட்டியாம்பட்டி. ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய் நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டியிருக்கான். நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம், முடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதுக்காக நீ மச்சனையும் தெரியாது எனக்கு. பிஞ்சுடுமா? ரத்தம். அண்ணே அண்ணே என்னண்ணே நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன ஃபைட்டா. ஒருத்தன் வந்து அண்ணன் லேசா உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டான் அப்படி போயில. அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டையெல்லாம் கிளியத்தான் செய்யும். அதை போய் பெருசா வேலை நினைக்க முடியும் நம்ம. அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? வெளியூர் குட்டி இல்லாம கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க. திவ்யா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியே இருக்குல்ல? அங்கனதனே இருக்கு. சீக்கிரம் போடுங்க. எந்த சாவித்ரி? எப்பவும் உன் கூடவே இருக்கிற புருஷன் இன்னும் காணோம். எவட போய்? என்னமோ காலையில இருந்து காணோம். தொலையட்டும். டுடே ஐ அம் வெரி ஹாப்பி. நல்ல பொண்டாட்டி. இருக்கட்டும். சாரி. என்ன சாரி சாரி? ஏண்டி மேல இருக்கிற முந்தாடி கீழே விழுற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு சிரிப்பு வேண்டி இருக்கு? ஏன் கத்துறீங்க? இங்க எல்லாரும் பொம்பளைங்க தானே இருக்காங்க, ஆம்பளைங்களா இருக்காங்க? ஆமா எங்க நான் இங்க இருப்பேன்னு இவருக்கு சந்தேகம். டேய் இங்க கூட வந்த லட்டு பூந்தி எல்லாம் பாக்கெட்ல போட்டதா கேள்விப்பட்டேன். அப்படியே பின் பண்ண அப்படி வந்தேன். பின் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். நீ என்ன பெரிய பின் பண்ண போறியா? நானும் போடுவேன். போடா. டேய் அவ பின்னால என்ன ரயில் விளையாட்டு விளையாடுற? வாங்க போலாம். ஐயோ என்ன பிரச்சனை? சரியா போச்சு. வந்தது வராததுமா இப்படி சண்டையில இறங்கிட்டீங்களே மாப்பிள்ள சார். இல்ல ஆமாப்பா, நம்ம மாதவி அம்மாவோட அண்ணன். அண்ணனா? ஆமா சித்தி, ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. நீங்க யாரும் என் கல்யாணத்துக்கு வராததால உங்களுக்கு அவர் தெரியல. இது முன்னாடியே சொல்லிருப்பேன். சரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு விட்டுட்டேன். ஆமாண்டிமா, நீங்க டைம் பாஸ் பண்றதுக்குள்ள நான் யூரின் பாஸ் பண்ணிடுவேன். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரவேன் தெரியுமில. டீய போடப்பா. போடுறேன். ஆமா சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட? ஏ மதுரை, என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? டீ போடுறதுக்கு விளாரமா? நீ தான் டீயை போட சொல்லிவிட்டு மதுரையை பார்க்க போயிட்டு. மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன். போட்டு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. செத்தேரு போடுறேன். போடு. டேய் சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள்? இன்னுமா டீ போடல? யோ முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நெல்லு. ஜீனியை போட்டு உன்ன போற, பாலை போட்டு உன்ன வர்ற, டிக்காசை போட்டு உன்ன போற. செய்யறையும் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறானீங்க. உங்க மரியாதை கட்டு போ. சரி குடியா. ஆமா சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தா அப்படி. டீ வேணப்பா. நீ அடுத்த தடவை வேணா உன்னை வச்சுக்கிறேன். நார பையில படுத்துறாயா என்ன? ஏய் வடிவேலு சேம்பு இருக்கணும் 4 டீ. ஏய் என்ன கஸ்டமர் எல்லாம் கையில டீ வச்சு நின்று இருக்கிற? இல்லப்பா அந்த வைப்ரேஷன் வந்தான். வழக்கம் போல டீயை போட சொல்லிட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாப்பா. நீ கஸ்டமருக்கு குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டே, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான். அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இத பார், என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். என்னப்பா டிஆர் மாதிரி பேச? நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த டீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. நீ குடிச்சிரு. ஆஹா இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனா சம்பளத்துல 2 ரூபா கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லப்பா எனக்குன்னு போட்டுருந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது. அத போய் கூடிடா. நான் என்ன இடிச்ச வாயனா? குடிச்சிட்டியா? கிலோ ஊத்துனேல, இதுக்கு 8 ரூபா. எனக்கு இது வேணும், என்ன வேணும்? நம்ம தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்காரு. அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டாரா? வந்துட்டாரா?
வந்துட்டாரா வாங்க என் தெய்வமே எப்படா கண்டுபிடிச்ச வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறு குறுன்னு பாத்துட்டு இருந்தாரு இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னடா இது கோபம் வந்திருக்காருண்ணே சரி இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுறது? ஓவரா நாறுது லோன் கிடைக்குமா? என்னையா இது மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு. இங்க வரவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து செத்து போனா மறுபடியும் யாரையா திரும்ப வருவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா ஆபரேட்டர்ல ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆறுது? நான் அத பாக்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்டா இருக்குமா? போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு. ஆமா, இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்ற? விரும்மாண்டியா நீ? யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு? என்ன தெரியல உனக்கு? யாரா நீ? நான் தானே செல்லத்தாய்மே. செல்லத்தாய்மே வடிவேலடா நீ? அட சின்ன பிள்ளையில ஓடியாந்தவனா? ஆமாடா. கிளவி சத்த கூட வரலடா. ஆமாடா. என்ன பண்ணிட்டு இருக்க? இது நம்ம கிட்ட தானே இது. அடையா வச்சிருக்க? இல்ல நான் சம்பளத்துக்கு ஆள ஆக்குறேன். அப்படியா? நல்லாரா. டீ சாப்பிடுறியா? வேணாம்டா நீயே சம்பளத்துக்கு இருக்கடா. இல்ல சாப்பிடு. இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? சரி டீ சாப்பிடல. வேணாம்டா. இல்ல நீ சாப்பிடுற. ஊர்க்காரங்க. சேச்சே சொந்த ஊருக்காரங்கன்னு வேற சொல்ற 2 டீ தானே சாப்பிட்டு போட்டு. அது யாருப்பா? அவர்தான் முதல்ல. வணக்கம் தம்பி. வாங்க சாப்பிடலாம். வேணாம்டா சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா? இந்த பாரு அப்ப சாப்பாடு சாப்பிடு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பிடாம போனீனா நாளை போனா வீட்ல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேனே. சாப்பிடு நீ. என்னடா நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. ஆமா. டேய் எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்கடா. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. கேஸ் நடக்குதுல. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. நீயும் வாப்பே. நானுமாடா பாசக்கார பையலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களடா. டீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே. சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. ஒரு கட்டு கட்டுற பாருங்க. அடவா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ணேன். ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடாப்பா. சேச்சே கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிமா. யாரா இந்த காலகண சம்பளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. குப்பையா? எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்களா ஏன்டா பாத்துக்கு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து குடுக்குறேன்? எங்கேயாச்சும் கொண்டு வைடா. அட அப்புறம் செஞ்சுக்கிறா. உங்களுக்கு வேற தனியா சொல்லுவா. எடுத்து வைங்கடா. ஐயோ அவர்கிட்ட போறாங்க. இங்க வந்து தோணா. என்னடா இது? பட்ட சாராயமா? பட்ட சாராயம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ? இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை கிளீன் பண்ணல உன் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த எப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ. எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜர், டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். ஐயோ
சும்மாறா. உங்க அண்ணன் தான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறான்ல, நீ ஏன்டா கல்லால உட்காந்துருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? உன் அண்ணன் பார்த்தா என்னைய திட்டுவான்டா. ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பொத்து கேட்டா நொன்னே மாதிரியே கைய காட்டு. வந்து சேர்ந்துருக்க பாரு புள்ளைய. வடிவேலு, என்ன பாக்குது? உன் ஊர்க்கார பையன் ஒருத்த உன்னை தேடி சுத்திட்டு இருந்தான். நம்ம கடையில தான் இருக்கான்னு சொல்லி கூட்டியா இருந்திருக்கேன். வாயா. அப்படியா? யார் அது? என்ன வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பெருமா. என்ன பேசு? ஆஹா, மறுபடியும் நம்ம ஊருக்காரன வம்பா குட்டி வந்திருக்கானையா. இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான்ப்பா பெருமாள். எறா கையா. யாரா நீ? ஏண்டா என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா படிச்சமேடா. நான் படிக்கவே இல்ல, முட்டாள். வெளியே போ. என்னப்பா டெய்லி காலைல தினத்தந்திலாம் படிக்கிற, வவுச்சர்ல கையெழுத்து போடுற, முட்டாளுன்ற? இந்த பாரு, வாய் முடி சும்மா இருக்கியா? சரி செஞ்சு எடுத்து குடிக்கிறா நீ. வேணாம். டேய் போடா வெளியே. என்னையோடா? உன்னதான போடா. டேய் என்னையோடா வெளியே போச்சனே? ஊர பக்கம் வருவல்ல, அப்ப பேசிக்கிறடா. நான் வந்தா தானே. அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட. அப்ப வருவல்ல, அப்ப வருவல்ல. அப்பவே வர மாட்டல்ல, அப்பவே வர மாட்டல்ல. ஏய் உங்க அம்மா அப்பா பார்க்க போணும்னா? அப்ப வருவல்ல, அப்ப வருவல்ல. அப்பவே வர மாட்டல்ல. டேய் ஓயப்ப சாவுக்கு வருவல்லடா. சாவுக்கா? அதுக்கு வர மாட்டான்டா. டேய் என் கடைக்குள்ள இந்த சவுண்ட் எல்லாம் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, இவன் வெளியே வருவான், அங்க வச்சுக்கோ பஞ்சாயத்தை. ஏய் நாளைக்கு தாண்டி ஞாயிற்றுக்கிழமை, வெளியில வாடி. உன் குரவலை கடிச்சு துப்பல தெரியாதாமல தெரியாது. உன் போட்டினிய பொளந்து பொங்க வைக்க விட மாட்டேன்டா. எப்பா பகவதி, நான் உனக்கு என்னடா என்னடா இப்படி ஆகி போச்சு? வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்னமா இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டீங்க, வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல, சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனி சாமி மோனல. என்னப்ப? என்னடா அப்படி பண்ணி பாத்து உள்ள வராம போய்க்கிறீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? ஒன்னு யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுக்கிட்டு பாரு, பிறண்டுக்கிட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல். தாதா வானக்கு பின்னால எத்தனை போனு, எத்தனை ப்ரோகிராம். டயர்ட் ஆகி போச்சுடா சாமி. டேய் என்னண்ணே? கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா. கொண்டு வரேன். ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஏப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெங்கயா தேடுறது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா? ஏய் என்ன நக்கலா? என்னைய பார்த்தா வண்டியில டீ வியாபாரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை. சின்ன பகவதி. சின்ன பகவதியா? புரியல? குட்டி தாதா. ஆட டீய ஒழுங்கா போட தெரியாது இவர். குட்டி தாதாவா? குட்டி தாதா. டேய் நான் தாதாடா. நான் நம்ப மாட்டேப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா. ஐயோ நான் தாதாடா. போயா. டேய் எங்க அம்மா சத்தியமா நான் தாதாடா. சும்மா இருப்பா. டேய் நான் தாதாடா. ஊரே அப்படித்தாடா கூப்பிடுது தாதான்னு. நான் தாதாடா. நீ தானா? நான் யாரா?
நானும் தாதா தான். எங்க ஊர்ல. ஐயோ தாதா முகரைய பாரு. நாசமா போறானே பிரேக் இப்படியாடா போறது? உன் பிரேக் நான் வயசத்துக்கு அமுக்குவியா நீ? யோ என்னடா என்னங்க சத்தம்? பங்களாவுக்கு வெள்ளை அடிக்க வரும் தெரியுமில? அப்புறம் கேட்ட பூட்டி வச்சிருக்க சொங்கி கைகுறா. இதெல்லாம் ஒரு டிரைவர். அடுத்த தடவை வர்றப்ப கேட்ல என்ன பிதிக்கிறேன் பிதிக்க. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். என்ன ஏண்டா தப்புப்பட்டிருக்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா? அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். ஒன்னேதான் பெருச்சாலைக்கு தொப்பி வச்ச மாதிரி. டேய் எதுக்கிட்ட அந்த ஆள்கிட்டலாம் நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். அது எப்படி? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க? ஆமாமா, நாம 1 மாசம் இங்க இருந்தே ஆகணும். 1 மாசமா? அதெல்லாம் முடியாது. டேய் அட்லீஸ்ட் ஒரு 15 நாள். அதெல்லாம் முடியாது. மேக்ஸிமம் 3 டேஸ் நாங்க கிளம்புறோம்டா. டேய் என்னடா இங்க மீட்டிங்? எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னல. என்னடா லுக்கு? போடா. போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன் குட்டையா ஒருத்தன் என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. என்ன ரவி, மதுரையில நடக்கிற கேஸுக்கு மெட்ராஸ்ல இருந்து நீயே நேர்ல வந்து அப்பியர் ஆகிற? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேஸா? முக்கியமான கிளையண்ட் வாய்தா அடுத்த மாசம் தள்ளிட்டாங்க. அதுக்குள்ள நீ கூப்பிட்டியா? வந்துட்டேன். பெரிய அரண்மனை பிரம்மாண்டமா இருக்குல்ல? பயமாவும் இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு இந்த ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எது குக்கர்ல இருந்து வருமே அதுவா? எனக்கு தெரியும் நீ கிண்டலா தான் பேசுவேன்னு. நான் சொல்றது நிஜ ஆவி. நம்ம மாய கூட ஃபீல் பண்ணிருக்கா. பாம்பேல 1 கிரவுண்ட் இடத்துல 100 வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தவ. இங்க 100 ஏக்கர்ல ஒரே வீடு. அதுவும் ஆள் இல்லாம அமைதியா இருக்கா. எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமா இருக்கும். மாதவி என்னாச்சு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கண்டதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத. உனக்கு கூட தெரியாது ரவி, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன டைம்ல 2 வீலர் ஆக்சிடென்ட் நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஆமா. அதனால எனக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதியே இல்லைன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று தரணுங்கிற ஆசையில நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. எங்க வரதுக்கு முன்னாடி கூட ஃபேமிலி டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட் நல்லபடியா வரணுங்கிற டென்ஷன்ல நான் இருக்கேன். ஆனா நடக்கிறதுல பார்த்து பயமா இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கிளம்பலான்னு பார்த்தா இன்னும் 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. என் பயத்தை சொன்னா அவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. படிச்ச பொண்ணு நீ எப்படி பேசலாமா? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ கிளம்புற வரைக்கும் இங்கே இருந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே? நான் இருக்கல்லம்மா, பயப்படாத. ஒன்றும் இல்லையே. இல்ல இருந்தது. நீ ரொம்ப குழம்பி இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் சொல்றேன்ல, போமா. என்னடா போலீஸ்? மேடம், வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா,
ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நட்டையா அவுட்ரா. அப்ப குட்டையன் அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில மாமூல் வாங்க வரா மாதிரி தனியா வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி, நீங்க கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளிக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமா வரான் பத்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ளை? இவ்வளவு காண்டா இருக்கா? மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க. என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீங்க இந்த ஊர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை. உனக்கு கவுக்கறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை. உன்னை பத்தி என்ன சொல்லணும் விட்டு கிடக்காம பேசுற? என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, என்ன அறுவலை தூக்கிட்டு இருக்கீங்க? மீன் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டுறதுக்குலடா, ஆளை வெட்டுறதுக்கு. அந்த கிட்னாப்பர்ஸ போட்டு தள்ளுறதுக்குடா. டேய், நீங்க இங்க இருங்கடா, நான் போய் சித்தப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்துறேன். சரி. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபா கொடுத்திருக்கான். சித்தப்பு, என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதனால சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்கிற? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்கு வருவான்? ஒப்பளம் வருவான்? அப்ப இல்ல, அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் 2 பேர் இருக்கானுங்க. வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்குறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே, வாய பாரு. என்ன வள்ளல்ல. என்னடா? வந்துட்டானுங்க, அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? அங்க மரத்தடியில நின்னு உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். வாங்க பாஸ், வாங்க. அட கழிச்சல போறவனே, என்னை காப்பாத்துறனா காட்டி கொடுக்க கூட்டி போற. பார், நீ இங்கே நிக்காம அங்க இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போ. நான் உள்ள இருக்கேன், என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடு. போ வேமா. நான் மட்டும் போணுமா? ஐயோ, எந்த கட்டை எடுக்கிறது? இதான் ஓகே. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வர மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கற. நான் சொல்ல அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. சித்தப்பு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்கள தாண்டா. டேய் அப்ரசன்டிகளா? அப்ரசன்டில சித்தப்பா, அப்ரண்டிஸ். APPREL. என்ன எல்லோடா? நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய், ஆளுக்கு ஒரு கட்டையை கையில எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டி ஆச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய், அந்த போறாடா.
நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். டேய் அப்புறம் செஞ்சீங்களா பாத்ரா? சாரி வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. அடிச்சிடுறோம். செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே எங்கடா அவன்? ஐயோ, என்னடா கோபாலு. அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அரசை கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்லோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேர். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் சொன்னது இந்த பையன். இவனை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு கோபாலு ஐயா கோபாலு எந்திரா கோபாலு எந்திரா அடிபடிச்சா எந்திரா 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 எந்திரா. ஆமா நீங்க யாரு? ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா அத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தாண்டா நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம். என்னங்க சாமி? என்னது இது? குரங்கு சாமி பார்த்தா தெரியல? அது தெரியுதா? இதோட எங்க போற? படம்பாக்க போயிட்டு இருக்கேங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கே சீட்டை காணா இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? டேய் இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு. வெளிய அனுப்பு. வேடிக்கை பாத்துக்க. போடா வெளிய. ஐயோ என்னைய குரங்கு வெளிய தள்ளிட்டல. நீங்க குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ற பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பாரு சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூமு, அங்க போய் 5 நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியா வந்துருப்பாரு. ஓடி சாமி. அத்தி குறைஞ்சு ரீலோட ஓடி போயிருச்சா? என்ன பண்ணுவேன்? அத்தி 14வது ரீல் முடிய போகுதுடா. அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாஷா படம். அது யாரா? இல்ல ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கி கீழ போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. சூப்பர் ஐடியா. இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி. நம்பிட்டாங்க. என்ன கையை கால வச்சு பிடிங்கிறாங்க. நீங்க மூடிட்டு போறாங்க. இவனா
கல்ல தூக்குதே. ஆயா உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறேன். டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்கடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா பாஸ் இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கொழுகன்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா எப்படியே? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டுல இருக்க ஒரே பர்சனாலிட்டியான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள. நம்ம மாதவியோட ஓ, நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேக்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியாயா? பேசாம போற எங்க அண்ணனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. பால் பால். ஆமா, நான் தான் கோபால். கோபாலா? நான் பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னப்பா. ஏன் நிறுத்தி விட்டாய்? சரி மும்தாஜ், சரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிமும் கட்டிப்பூடி கட்டிப்பூடிடி தொட்டு கவ கவ. யார பாக்குற? ஏன் சித்தப்ப நேசமணியவா? அவன் கிடக்குறான் அண்டங்காக்கா. அவனுக்கு பொம்பளைங்க சமாச்சாரமே தெரியாது. எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. பள்ளத்துல வந்துட்டோம். காப்பாத்துக்க. எது பள்ளத்துலயா? காப்பாத்துக்க. கபா கபா கப். ஏண்டா நான் அண்டங்காக்காவா? அதுவும் பொம்பளை விஷயம்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதோ. டேய், சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். எங்க அண்ணன் உன்னை புள்ளியா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம், பொங்கியாச்சும் சாப்பிட்டு இருப்பேன். நம்பர் 10 இந்த வீடு தான்டா. ஏய், படுத்திருக்கிறது யாரா? அவனோட சித்தப்பாவா இருக்கும். எங்க என்னங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான், போய் பாரு. வாடா. பாருடா, நம்ம சமஸ்தானம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஊங்கி ஒரு மெதி மெதிக்கிட்டுமா அவனை? ஏய் சும்மாறா. ஏய் எழுப்பிடாத,
நம்மளை பார்த்த சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடும், அப்புறம் சித்தப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். வா, கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம். ரெடி. இந்த ஆள் கட்டிலோட அங்க போனாரு? சித்தப்பா, 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 டேய் சித்தப்பா படுத்துட்டு இருந்தாரு, எங்கடா போனாரு? அவராது நான் நீதான் நினைச்சேன். அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையாப்பா? ஏன் கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க? என்னது கட்டிலோட தூக்கிட்டு போறாங்களா? யாரா? யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? உன்னை கேட்டு தான் வந்தாங்க. ஐயோ, அப்படின்னா கடை கொடுத்தவன தான் இருக்கும். எந்த பக்கம் போனாங்க? இப்படிதான் போனாங்க. டேய் நான் போய் பாக்குறேன், நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டு வா. ஏய், பேக் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு சித்தப்போட பேசிட்டு நான் அவனை எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன். என்னது குளிப்பாட்டுறியா? இல்லடா, ஒரு ஷாக் கொடுக்கலான் இருக்காங்க தான். அப்ப அது யாரு? டேய் சந்துரு, நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லொங்கு லொங்கு தூக்கிட்டு வந்தோமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா? ஐயோ, என் சித்தப்பா தூக்கிட்டு போய் நீங்க தானா? அடிக்காதடா. நீயா? அப்ப இது யாரா? இதான்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல போறது முன்னாடி போங்கடா. நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன். சாரியா? அடிச்சு சொருகிட்டு சாரி வரையா? போங்கடா. என்னையா உள்ள பாக்குற? நேரத்தை பாக்குற? டேய் வாங்கடா. இங்க பாசியாடா. போதும் போது நிப்பாட்டு, செத்துற போறான். குலக்கேஸ் ஆயிர போறா. தள்ளாங்க முதல்ல மூஞ்சிய பாப்போம். ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட? சை அட கர்மமே. ஐயோ டேய் இது பிடைச்சுடா. தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? சும்மா இருக்குப்பா, கேவலத்தனமா பேசுறிய. எது என்ன? நானா உன்னை கொலை பண்ண பார்த்தேன்? யாரோ 2 கிட்னாப்பர்ஸ் உன்னை தூக்கிட்டு போனா நீ வந்தா சொன்னா? எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரன் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ்? அப்படிதான் பாஸ், நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முடிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்காளே, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுட்டு எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாட்டத்துல நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ் அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டுல குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பறவை கிட்ட பறவைன்னு புளிவிட்டு இங்க 500 அடி தள்ளி நிக்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டா தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு?
என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க. பாஸ் கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்ல குட்டையா? கட்டந்தாடி அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடி. வாங்கடா. டேய் ஓட்ட எங்கடா காணோம்? அடியில இருப்போம் பாருங்க. டேய் வண்டில தான் இருப்போம். போடா டேய் 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 வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் டேய் வாடா ஓடுறா ஓடுறா ஓடு. டேய் இந்த பக்கடா முட்டு இருக்கு. ஏமா ஏமா உரிச்ச முட்டை சொல்றது கேளுமா. ஏமா என்ன பக்கடா இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லு நானே வரேன். நில்லுடா நில்லு. திருடே திருடே திருடே. இந்த புடி புடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தால தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் விட மாட்டேன். நீ விட்றாத விட்றாத. எக்ஸ்கியூஸ் மீ, மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க நீங்க தான் மெயினா? அவரை மாதிரி எவ்வளவு டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்ப போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா நான் தான் முதலாளி. சும்மா இருயா. யா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே. அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க. அசிஸ்டன்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? ஐயோ கல்லு நாங்க போடலங்க. இந்த நாய் கூட சைஸ்ல ஒருத்தன் இங்கதான் வேலைதான் கிடைச்சிச்சுல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? யார் இவங்க? நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம இருக்க போறதே 2-3 நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆளுக்கு ஊரை பார்த்து கிளம்ப போறோம். சரி சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்க. சரிங்க சப்பாரி முதலாளி. இந்தாப்பா நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னம்மா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, காடை ரோஸ்ட், பிரான் மசாலா இதெல்லாம் சமைச்சு வை. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும் நான் யோசிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விக்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சு பங்க பேத்துற வேண்டியதுதான். ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமான் தனியா வந்து என்ன பாஸ் இது அசைக்கவே முடியல. பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் டிக்னு சத்தம் வருது. மணிக்கு உண்டு. இதை ஏன் மூடி வச்சிருக்காங்க? டைம் வேஸ்ட் ஆயிருமே தான். இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க தூக்குங்கடா. கேட்டா விளக்கண்ணே. டேய் இப்படி வாடா சந்துரு வா. எங்க போனா அந்த விளக்கண்ணே? தூக்குடா தூக்குடா. கை 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 கை. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கேக்கன்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ணெய். விளக்கண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போறா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயல தூக்கி போறது? யாரா விழுந்தா என்னடா வருது? க்ளீன் பண்றா போடா. ஒழுங்கா க்ளீன் பண்ணு. பார்க்காதடா. சரி விடுறா. அப்படியா? அப்புறம் சதாவை ஃபாலோ பண்ணனா? அந்த புடி புடியா. பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா. நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட். அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு.
ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா என்னடா என் சத்தம் என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களடா அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்ததை உடைச்சிட்டீங்களடா இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இது ஆமா ஆமா இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க வாயமுறா குரங்கு ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா மன்னிச்சிரதா உன்ன மன்னிச்சிரதா சுந்தரேசா இதோ வந்துட்டேன் இடிபாடுக்கு பிறந்தவனே இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா என்ன எழுவ தெரியல ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும் டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல உன் கண்ணை ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும் என்ன டேய் யாராங்க எண்ணெய் கொட்டுறது டேய் யாரா இதை உடைச்சது அது வேற ஒண்ணும் இல்லைங்க பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாயிடுச்சு எஜமா இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான் இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான் இதெல்லாம் அவன்கிட்ட வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க ஐயா 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 நீங்களாச்சும் ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம் சாமி டேய் டேய் அத தொட்டிங்க கைய வெட்டி புடி ராஸ்கல் என்னாச்சு எதா உடைச்சீங்க ஒண்ணு இல்லையா அதேதான் நீங்க போங்க நான் பின்னால வந்து கையில போடுறேன் நீங்க போங்கய்யா நீங்க போங்க டேய் நடங்கடா நடங்கடா நடடா டேய் டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன் எனக்கு தான்டா பீலிங்கி போடா போடா இதுல ஒண்ணும் குறைச்சலடா இதுல ஒண்ணும் குறைச்சல்ல ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே ஐயோ அம்மா சித்தப்பா என்னாச்சு என்ன ஒண்ணாச்சு போங்கடா போ எனக்கு எந்திரிக்க தெரியும் அம்மா ஏடிச்சே டேய் எல்லாரும் இங்க வாங்க டேய் கொட்டாச்சி வாடா இங்க டேய் வாழப்பா நீ வாங்க வாங்கடா உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா டேய் அந்த சுத்தில வந்து கொடு நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து போங்க டேய் நில்லுங்கடா நீங்க என்ன நிக்கிறீங்க போங்கடா நீ எங்க போற நீங்க தானே ஃபர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ டேய் நீங்க எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணியே புடுங்க வேணாம் வாங்கடா நீங்க டேய் நீங்க தான ஆணியை புடுங்க வேணாம் சொன்னீங்க ஆணி புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன் ஒண்ணே சொல்லலாம் போய் புடுங்க டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போட்டுருக்கு ஊர்ல இருக்க கடைசிரப்ப எல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா டேய் வராங்க டேய் அந்த பிரசம் கொண்டு கொடு நீ சுரண்டு நீ வாங்க நீ உள்ள போ டேய் அவனை வாட்ச் பண்றான் டேய் தொடடா கீழே தொடடா தரைய தொடடா சாவு அடிக்கிறாங்களே நீங்க டேய் மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும் ஏமா தொடடா பரதேசி பரதேசி கர்ம கர்மம் ஐயோ என்னடாச்சு சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டான்டா ஏய் வேணும் நான் போட்டேன் தெரியாம வந்துருச்சுடா ஏய் மூச்சை காணடா ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா டேய் இந்த இருக்கு தண்ணி நான் ஊத்துறேன் ஏய் ஜி கெட்ட தண்ணி நல்ல தண்ணி எடுத்துட்டு வா இந்தா சித்தப்பா 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 தலையில சுத்தி வந்துருச்சு டேய் கூலி மிச்சம் மாமனும் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய
நம்மாலேயே அடிக்கணும்டா. டேய், இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியே சொன்னேன், இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. தியேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் டீ கடையோட கேவலமா போய்கிட்டு இருக்கு. என்னன்னே சொல்ற? அங்கேயும் கடன் சொல்றாங்கடா. என்னன்னே பண்றது? இங்க வராங்க. என்ன டீ போட்டிருக்க? நான் முதலாளிடா. அத்தி இவன் பல கொலை பண்ண பரமசோம்ல. காரசிங்க ஊர்ல ஒரு கன்னி பொண்ணு கடத்தலாம். என்னையா கொடுக்க முடியாது. உன்னை பொறக்க விட முடியல. என் ஊர்ல கடத்தலாம். என்னது இது? எடுபட்ட பையல தலைப்பசத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்த என் அப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாத்தையும் அடிச்சு தலைப்பசமா? ஆஹா, எல்லா காரசிங்கம் ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா. எம்மடி கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். என்ன அடிச்சு லகேஜ் சாகடிக்க பாக்கறியா? மாயா, என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேகி இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்ப பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வர்றதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க. கமான் வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்கிற சாம்பலத்துக்கு தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பெயினா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ் சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களாம் அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் பந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிச்சேன். நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ், என்ன இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு? நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும்.
ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி கேலியாக போச்சு. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா இன்னும் முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு பாஸ்? நான் இப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன். ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டிருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்பதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டு விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா எழுந்துடா. ஹலோ, ஜாக்சன் பேசுறேன். ஆமா, மைக்கேல் ஜாக்சன் தான் பேசுறேன். துணியா இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி கொடுத்துட்றேன். கேஸா கொடுத்து விட்டுருங்க. என்னது செக்கா? ஐயோ வேணாங்க, அது இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த கர்ச்சீஃப் போட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் செக்கா போட்டு மீதி கேஸா கொடுத்து விட்டுருங்க. தேங்க்யூ. ஹலோ சாவித்ரி மேடம், சாக்சன் துணியோட வந்திருக்காரு. நீங்க ரூபாயோட என்ட்ரி கொடுங்க. என்ன ஜாக்சன் இவ்ளோ லேட்? என்னோட காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் உங்ககிட்ட வாஷிங் போட்டுட்டேன். இப்போ ஆபீஸ்க்கு எந்த சாரி கட்டிட்டு போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒன்னாலே நான் ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டுட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன மேடம், நைட்டில பார்த்தா ரம்பா மாதிரியா இருக்கீங்க, சைடுல பார்த்தா மாதிரி தீச்சு மாதிரியா இருக்கீங்க. இந்தாங்க, எப்படி நம்ம வாஷிங்? வாஷிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ரேட்டிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னங்க மேடம், என் வண்டி சாதாரண வண்டியா? டேப் வச்சிருக்கேன், டிவி வச்சிருக்கேன், ஏசி இருக்கு, நான் ஏசி இருக்கு, செல்லார் போன் இருக்கு. இதுக்கெல்லாம் கட்டுப்படியா வேணாமா? ஜாக்சன், ஜாக்சன், நான் ஆர்மியில ரிட்டையர் ஆன மேஜர், இந்த காலனி அசோசியேஷன் பிரசிடென்ட். நானே சண்டே அன்னைக்கு தான் இங்கிலீஷ்ல பேசுறேன். நீ என்ன செல்லுலர் அது இதுன்னு இங்கிலீஷ்ல அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க? அட நிறுத்துங்க சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து ஒரே ட்ரெஸ், பக்கத்துல வர முடியல, ஒரே பேட் ஸ்மெல். ஒரு தடவையாவது என்கிட்ட போடுங்க. ஃபாரின் சென்ட் போட்டு பிஸ்லரி வாட்டர் போட்டு வாஷிங் பண்ணி கொடுத்தனா உங்களுக்கு அட்டாக்கே வந்துடும். அட்டாக்க பத்தி நீ என்கிட்ட பேசாத. இப்படித்தான் சைனால வார் நடக்கும்போது நான் பாம் மேல பாம் போட்டுக்கிட்டே இருந்தேனா, பக்கத்துல இருந்தவங்க மூக்கு பிடிச்சிருப்பாங்களே. இடியட், இந்த பாம் நான் சொல்லல, சண்டேல போடுற வார் பாம். ஐயோ அடே ஐயம்மா. என்ன பள்ளி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிற? ஏண்டி உடம்புல இருக்கிற துணி கீழே விடுறது கூட தெரியாம அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? குனிஞ்சேடி. ஏய் நிறுத்து, நானே எடுத்து கொடுக்குறேன். டா போட்டுக்க. ஏய் மேல போட்டு கவர் பண்ணு. போட்டுட்டேன். நல்லா கவர் பண்ணு. பண்ணிட்டேன். உள்ள பண்ணிட்டு உள்ள போடி. டேய் டோபிகானா, துணியை கொடுத்துமா அடுத்த வீட்டுக்கு போறமான்னு இல்லாம இங்க என்ன கேபிள் டிவியா காட்டாங்க பாத்துட்டே நிக்கிற? போடா. ஏய் நான்சன், இங்க எதுக்கு வந்த? பணம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். நான் பொம்பளைங்க எல்லாரையுமே கேக்குறேன், பணம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடையாதா? This is nighty. இது நைட்டி, அது டட்டி. போடி உள்ள. போறேன். டேய் என்ன அங்கேயே உத்து பாத்துட்டு இருக்கற? ஐயோ சாமி, அப்படிலாம் பார்க்கலங்க. அடிக்கடி அவங்கள நீங்க திட்டுறீங்களே, அதான் எனக்கு பிடிக்கல. டேய் இது ரொம்படா ரொம்ப. இப்படி சந்தேகப்பட்டா எப்படிங்க? ஆமா, உங்க பொண்டாட்டி எங்க போனாலும் முக்காலி தூக்கி அலையறீங்களாமே? ஆமாடா, அவ கட்டி இருக்கிறது பூரா காஸ்ட்லி போடவே. தரையில உட்கார்ந்தா கசங்கி போயிருமேன்னு முக்காலி தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் கிடையாது. உங்க பொண்டாட்டி மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? காலனி ஊரா பேசிக்கிறாங்க. காலனி பேசுதா இல்ல நீயே ஐடியா பண்ணி பேசிட்டு இருக்கறியா? ஹலோ, ஆமா யார் ரோஜாவிடா? டேய் டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. சத்தமே வராம நீயா பேசிட்டே அப்படிடா. இது சைலண்ட் செல்லான் போடுங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த லேடிஸ் பிடிக்கிற கர்மாந்திரம் எல்லாம் வேண்டாம். மிஸ்டர் தண்டா வந்துட்டான். தண்டி எங்க கூட வரடா, ஒழுங்கா மாட்றா. டேய் மேத்ரி பாத்து, அதோட விலை 5000 ரூபாய். ஏதாவது ஆச்சு உங்க கணக்குல தான் எழுதுவேன். அதனால தானே இந்த கழுதியில நம்பாம குரங்கு மாதிரி நானே மேலே ஏறி இருக்கேன். டேய் கேட்டு இல்ல, 5000 ரூபாய் 5000
கயரை கெட்டியா புடிச்சுக்க. நான் ஓகேன்னு சொன்னாதான் விடணும். நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா. கவலையப்படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. அட பாவீங்களா, சொல்லி வாய மூடல அதுக்குள்ள போட்டு உடைச்சிட்டீங்களா? ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா. மன்னிக்கிறதா? உன் கணக்குல 10,000 ரூபாய் எழுத போறேன். ஐயா இதோட விலை 5000 தானே சொன்னீங்க? உடஞ்சதுக்கு விலை 5000 ரூபாய் தான். இதுக்கு விலை புதுசா ஒண்ணு வாங்கி மாட்டணும் இல்ல, அதுக்கு 5000 ரூபாய், மொத்தம் 10,000 ரூபாய் இல்லையா? அட பாவிகளா, ஏண்டா தண்ணியா தொளிக்கிறீங்க? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துக்கடா அவனா. சார் நான் வேலுமனு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னது அலங்காரம், தோரணம், யாரு கல்யாணம்? டேய் என்னடா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஓஹோ தெளிஞ்சிடுச்சா? அப்புறம் பெருமாளு நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா? ஓகேதான். அப்புறம் வாங்கினதுக்கு முன்னால அது சொட்ட இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும். அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிதிப்பேன். சரிதானே, பின்பக்கம் 2-3 சீட்டு கிழிஞ்சிருக்கு, 2 கம்பி நெடிஞ்சிருக்கு. யோ இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவளை கழிச்சு விட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே? கரையும் பேசலாமா? ரொம்ப கேவலமா இருக்கா? இதுதான் ஓகே. அண்ணே ரொம்ப ஜாஸ்தி நையா, கொண்டாடி செருப்பால அடி பண்ணேன். ஏய் நல்ல பஸ் வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கி போனா என்ன தப்பு? ஓகே பண்ணு. ஓகேண்ணே. போடு விடு. டேய் என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? பஸ் முதலாளி கிட்ட பஸ் வாங்குறதுக்காக கரையும் பேசிட்டு இருக்கேன். அடங் முதலாளியா? யாரா அது கவர்மெண்ட் பஸ் முதலாளி? இவரு தாங்க அந்த முதலாளி. இவனா? அட பண்ணாட, என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா யார்கிட்ட வாயா? என்ன பண்றது படி? இது உங்கள் சொத்து. இன்னொரு கபடி. இது உங்கள் சொத்து. தெரியுதா? ஏன் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா. அது சரிங்க, நீங்க படிச்சா உங்க சொத்து, நான் படிச்சா ஏன் சொத்து. என்ன பெனாத்தி நிக்கற? நான் பேசுறேங்க. டேய் பாஸ் வராரா, வேலை பாருங்க. ஏம்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர் உங்க பாஸ்? ஆமா ஐயா, இவர்தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு. அடங்கொய்யா, ஸ்டாப் பிரதர். இது உங்களுக்கே ஓவரா தெரியல? இந்த சைக்கிளை சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான், இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா? எடுத்துங்களாண்ணா? நான் காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்கண்ணா. இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லைங்களாண்ணா? அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர். டீ சாப்பிட வந்தீங்களாண்ணா? ஆமா. எதுல வந்தீங்க? இந்த சைக்கிள்ல. சைக்கிள் எங்க? இதா இங்க. ஐயோ என் சைக்கிளை காணோமே, ஐயோ என் சைக்கிளை காணோமே, ஐயோ இவனே ஆட்டோ போட்டா போல இருக்கு. தட் இஸ் பகவதி. அட்வான்ஸ் பிரெயின். ஐயோ ஓவர் ரேட் ஓல்ட் டைப், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏய் அப்ப இவன் திருடன்டா. யோ உன் லொல்லு தாங்க முடியல. என்னடா லொல்லு பண்ணிட்டேன் நானு? எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ரெண்ட் ஒத்து வரல, நாங்க தங்க மாட்டோம். ஓகே அப்படின்னா நீங்க இங்க வந்து தங்கிக்கீங்க. முழு வாடகையும் கொடுக்க முடியாம என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஆசையா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவ இங்க வந்தா உனக்கு என்ன ஒத்தாசையா இருக்கு? அடி சேல இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு ஒரு பல்ப் வேணா, நீ உள்ள போ. ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? ச்சே. டேய் என்ன அங்க பாக்குற? அதுக்கு முன்னால இங்க பாத்த? நான் இங்க இல்ல பார்த்தேன். இப்பெல்லாம் நீ அங்க பாக்குற, அதுக்கு முன்னாடி இங்க தான பாத்த? ஐயா நான் பார்க்கலங்க. போய் பாரு. இல்லங்க. போய் பாரு. மரியாதை இல்லங்க. இங்க நின்னு பார்த்தா மட்டும் மரியாதை வந்துருமா? ஆசிப் குலியா ஓட போ. அலோ ஏய் மதுரை எப்படி இருக்க? எருமை மாடே, ரெட் சிக்னல் போட்டுக்கல? இல்ல சார், ஒரு சின்ன கேப்ல. கேப் கிடைச்சா புந்துறதா? அந்த கேப்ல போய் சேர்ந்துட்டா நல்லடா போல்ச்சணும். இல்ல சார், பேசுன பல்ல உடைச்சுவேன். கிச்சன மூஞ்சி முறை பேந்துரும். கட்டியா விடுறா, துண்டா விடுறா.
இடுப்பு கட்டி ஓடி உட்கார உட்கார சார் ஒரு 50 ரூபா தரேன் சார் வாங்கிக்கிட்டு என்ன லஞ்சமா ஒண்ணே சார் 50 ரூபா சில்லற இருக்கான்னு கேக்குறேன் சார் என்னங்க சார் உங்களோட இப்ப என்ன தர ஒரு அப்பா கைய கட்டறா கை கட்ட ஒரு பல்ல கணமே எவன்டா உடைச்சான் அரே யாருமே நடு ரோட்ல கார் நிறுத்துறான் யோ வைப்ரேஷன் என்னைய நடு ரோட்ல உட்கார்ந்திருக்க அப்பா வாப்பா வடிவேலு நல்ல நேரம் பார்த்தா இங்க வந்திருக்க கடவுளா பார்த்தா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு நீ தாப்பா என்னை காப்பாத்தணும் உன்னைய நீ தான் பெரிய தானாவாச்சே அது எங்க ஊர்லப்பா இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா ஆஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டிதான் ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க நீ யாரு யாரா பகவதி தெரியுமா தெரியும் சின்ன பகவதி தெரியாது தெரியாதா அவன் வெளியே வர மாட்டான் வந்தா போட்டு தள்ளாம போக மாட்டான் யார் அந்த நாதாரி மரியாதையா பேசியா நான் தான் அந்த சின்ன பகவதி நீங்க தானா அது இந்த பயம் இருக்கட்டும் அம்மா அப்பா ஐயா சார் போலீஸ்காரர் எப்படி குடுவே சார்னு டேய் நீ போடா சரிங்க அப்பா சின்ன பகவதி ஓ பவரை காட்டிட்டப்பா நீ தாதாங்கற நிரூபிச்சிட்ட பவரா சார் அவன் தானே சார் சொன்னா என்ன போட்டு ஏன் சார் அடிக்கிறீங்க உன்னை தானே சொன்னா ஆமா அதுக்கு தான் இந்த அடி உட்கார டேய் நன்றி கெட்டவனே கப்புனு எஸ்கா பாயா போய்ட்டா இரு அவனை வச்சுக்கிறேன் என்னடா சவுண்ட் விடுற பகவதி பேரை சொல்லி பந்தாவை கட்ட இன்னும் போலீஸ்